Jesus loves our daily Bible school. Praise the Lord. அன்பின் மக்கு சோத்திரம் கத்திரகி இயேசு கிறிஸ்துவே மக்கு சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோத்திரம் திரியக தேவனே மக்கு சோத்திரம் ஏசப்பா யூதராசிங்கமே மக்கு சோத்திரம் ஆதியும் மந்தமானவரே மக்கு சோத்திரம் அல்போமேகமானவரே மக்கு சோத்திரம் முந்தினவரை பிந்தினவரே மக்கு சோத்திரம் உலகம் சேரக்கூடாத உடல் வாசம் பண்ணிவரே மக்கு சோத்திரம் இருந்தவரும் இருக்கவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தாவே மக்கு சோத்திரம் ஏசப்பா ஏசப்பா நாளாக நன்றி ஏசப்பா ஏசப்பா இப்போ குழந்த வேலையில் நான் டெய்லி பைபிள்ஸ்களை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா நாமத்தில் நீங்கள் எஜிக்கிட்ட மத நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஏசப்பா ஏசப்பா நாமத்தில் கேட்குறேன் ஏசப்பா ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள்ளே வந்து நிறைய சிறு பிள்ளைகள் வந்து கலந்து கொள்கிறாங்க ஏசப்பா ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள்ளே வந்து கலந்து கொள்றதுனால ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உங்களோட அன்பை ருசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா நீங்கள் சொல்லிங்களே ஏசப்பா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடைப்படாதிருங்கள் தேவனோட ராஜ்யம் அப்படிப்படுறது சொன்னீங்களே ஏசப்பா ஏசப்பா நீங்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவனா எங்களை ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் அரவணைக்க தேவனா எங்களை ஏசப்பா ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்களை கலந்து கொள்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கட்டளையிடுங்க ஏசப்பா ஏசப்பா எந்த பலமும் ஏற்படக்கூடாது ஏசப்பா ஏசப்பா இன்னும் நிறைய பிள்ளைகள் வந்து டெய்லி பைபிள்ஸ்குள்ளே பங்கு பெற உதவி செய்யுங்க ஏசப்பா டெய்லி கலந்துக்கணும் ஏசப்பா தொடர்ந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா டெய்லியும் உடைய வார்த்தையை கேட்டு பைபிள் படித்து அந்த அர்த்தங்களெல்லாம் கேட்டு அதுபடி நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா கத்திற்கு பயந்த வழிகள் நடிகர் எவ்வளோ பாக்கியவான் சொன்னீங்களே ஏசப்பா இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீங்களே ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள்ளே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பாக கட்டிடுங்க ஏசப்பா ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள்ளே கலந்து கொள்றதுனால உங்களோட அன்பை ருசிக்கணும் ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோட மனப்பில் நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள்ளே பங்கு பெறதுனால அவங்களோட மனப்பில் நிறைவேறணும் ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் விசேஷ ஞானம் தாங்க ஏசப்பா கத்தனாக தருகிறார் அவள் வாயிலின்று அறிவு புத்தி வரும் சொன்னீங்களே ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தின் நாவில நிரப்புங்க ஏசப்பா ஏசப்பா தொடர்ந்து டெய்லி பைபிள்ஸ்குள்ளே பங்கு பெறணும் ஏசப்பா ஏசப்பா இன்னும் நிறைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும் ஏசப்பா உங்களோட வருகை சம்பவமாக இருக்கு ஏசப்பா அதற்குள்ளாக நிறைய சிறு பிள்ளைகள் ரசிக்கப்படணும் ஏசப்பா ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு அவங்க ஃபேமிலி அவங்க பெற்றோருக்கு நீங்கள் ரசிப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா ஏசப்பா கத்திரக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ விட்டால் ரசிக்கப்படுவீர்கள் சொன்னீங்களே ஏசப்பா டெய்லி பைபிள் ஸ்கூலில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் விசுவாசித்து பங்கு பெறுறாங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளை கொண்டு அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையான ரசிப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் யோகா சன்னகனாக எழுமணும் ஏசப்பா ரசிக்கப்படணும் ஏசப்பா ஞானத்தின் அவளான நீங்கள் நிரப்புங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா இன்னும் நிறைய பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் 30, 60, 100 வகை பழம் கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா வானத்து பூமியை உண்டாக கத்திரத்துல ஒத்த சரம் சொன்னீங்களே ஏசப்பா ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகளை மனுஷங்க தயவு கட்டிட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா ஞானத்தையும் உணவையும் மல்லும் ஆவியையும் ஆலோசனை பல்லையும் மல்லும் ஆவியையும் அறிவையும் கத்திர பயப்பட பயத்தையும் மல்லும் ஆவியும் ஆகிய கத்தோடைய ஆனவர் எங்கள் எல்லாரும் மீது நீங்கள் தங்குறீங்க ஏசப்பா ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா மனப்பதான் நிறைவேற்றுங்க தொடர்ந்து டெய்லி பைபிள்ஸ்குள்ளே பங்கு பெறணும் ஏசப்பா டெய்லி பைபிள்ஸ்குள் பார்க்கறதுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது ஏசப்பா சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சாதகமாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் நீங்கள் அமைத்து தாங்க ஏசப்பா உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் முழு பொறுத்து எடுத்துக்கொண்டு வழிநடத்துங்க ஏசப்பா கத்திரிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே ஆமென். அகிலும் மனத்தையும் உண்டாக்கியானது எதுவும் இல்லை உண்மையாகாதது எதுவும் இல்லை சர்வபயம் வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றே இல்லை அவர் எல்லாம் கூட நீங்க விசுவாசித்தால் தேவனை மகிமை இதனால பார்ப்பீர்கள் விசுவாசிகளுக்கு எல்லாமே கூட சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு விட்டு வரைய செய்தி
துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் விட்டுண்டு வழியை செய்தே உம்மானாகும் எல்லாமாகும் அம்மா உம்மானாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவுமில்லை ஆகாதது எதுவுமில்லை அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமா இருக்கு என்று சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று தேங்க்யூ அப்பா வாசலில் அழந்தோர உணவென்று நடந்தான நாமத்தில் அலங்கார வாசலிலே அழந்தோர உணவென்று நடந்தானே நாமத்தில் உம்மானாகோ எல்லாமாகும் கனி உம்மானாகோ எல்லாமாகும் ஆகாதது எதுவுமில்லை ஆகாதது எதுவுமில்லை அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் உன் பங்கு நிரம்ப செய்வார் உன் பாத்திர நிரம்பி வெளியும் போலும் கையமாக பிழைக்கு சென்றார் போலும் கையமாக பிழைக்கு சென்றார் யாக்கோவு பெருக செய்து பெருங்கூட்டமா சொல்லுங்க உம்மாதாகோ எல்லாமாகும் உம்மாதாகோ எல்லாமாகும் ஆகாதது எதுவுமில்லை உம்மால் ஆகாதது எதுவுமில்லை அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் கல்லருக்கு சென்றவரை கருப்பெடுத்து தூக்கி விட்டேன் கண்ணீர் கண்டதான கண்ணருக்கு சென்றவனை கருப்பெடுத்து தூக்கி விட்டு இவ்வாறாக எல்லாமாகும் இவ்வாறாக எல்லாமாகும் ஆகாதது எதுவுமில்லை உம்மால் ஆகாதது எதுவுமில்லை அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் உம்மால் ஆகாதது எதுவுமில்லை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். 2ஆம் வசனம். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பிவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். 3ஆம் வசனம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். 4ஆம் வசனம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். 6ஆம் வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறியீர்கள் என்று நம்புகிறேன். 7ஆம் வசனம்.
மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் பரீட்சைக்கு நின்றவர்களென்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 8ஆம் வசனம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். 9ஆம் வசனம். நாங்கள் பலவினரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 10ஆம் வசனம். அதனால் இடித்து போடவல்ல ஊன்று கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். 12ஆம் வசனம். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 13ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் 5ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அதாவது பாருங்க சில்ட்ரன், நம்மை இன்னொருத்தவங்க சோதித்து உங்ககிட்ட ஏசப்பா இல்லை, உங்களுக்குள்ளே ஏசப்பா இல்லை, கிறிஸ்துவின் அன்பே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, நம்மை நாமே சோதித்து அறியணுமா. இப்போ பிள்ளைகளாகிய நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, காலையில் படிக்கிறீங்க, சாயங்காலம் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்க, டியூஷனில் படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. படித்ததெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியும்னா, எக்ஸாம் டைமில் தான் நீங்கள் படித்ததெல்லாம் புரிஞ்சுது, அதுக்கான ரிசல்ட் வரும்பொழுது பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு பெற்றோர் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ எனக்குள்ளே விசுவாசம் இருக்கா, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, நான் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுறேனா அப்படின்னு எப்போ தெரியும்னா, நம்மை நாமே சோதிக்கணும். நம்ம விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறோமான்னு நமக்கு நாமே என்ன பண்ணணும், பரீட்சித்து பார்க்கணும். நம்ம பாவத்தை விட்டு விலகு ஓடுறோமா, பரிசுத்தமாக வாழ்கிறோமா, சபையில் ஒற்றுமையாக இருக்கிறோமா, சமாதானமாக இருக்கிறோமா, மற்றவர்களை கட்டி எழுப்பும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கா, கிறிஸ்துவனுடைய கிருபையா, தேவனுடைய ஐக்கியம், அது எல்லாத்துலேயும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியம் எல்லாத்துலேயும் நம்ம வாழ்ந்துருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த எக்ஸாம் காரியத்தையும் டெஸ்ட்டு காரியத்தையும் சொல்கிறேன். எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணோம், படித்ததை எழுதி என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, நம்ம எழுதுனது கரெக்டாக, நம்ம படித்ததெல்லாம் புரியுதா, படித்ததெல்லாம் மெமரி ஆச்சான்னு எப்படி டெஸ்ட்டு எழுதி பார்க்குறோமோ அதுபோல் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, இந்த நாளில் நம்ம கர்த்தருக்காக என்ன காரியம் செய்தோம், பாவத்தை விட்டு விலகணுமா சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணணும், சோதித்து அறியணும். அப்படின்றது தான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம இருளின் பிள்ளை கிடையாது. இருட்டில் இருக்கிறவங்க தான் தெரியாது, கரெக்டுங்களா? இருட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிற நமக்கு நிச்சயமாக தெரியும். ஓகேவா சில்ட்ரன்? நம்ம யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். சில்ட்ரன்ஸ், முக்கியமாக ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லணும். ஆன்ட்டி, நம்மை நாம் தான் சோதித்து அறியணும்னு சொன்னாரே தவிர அடுத்தவங்களை சோதித்து அறியுங்கன்னு நம்மளை சொல்லலை. அதனால் மற்றவர்களை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையோ நம்மளுடைய சகோதரர்களையோ நீ சரியில்லை, நீ இதில் சரி கிடையாது அப்படின்னு அவங்கள குற்றப்படுத்துறதை விட்டுட்டு நம்ம இதிலலாம் சரியாக இருக்கோமான்னு முதல்ல நாமே என்ன பண்ணணும், சரி பார்க்கணும். ஓகேங்களா? எப்போவுமே சோதித்து அறிகிறதுனா நம்மை நாம் தான் சோதித்து அறியணுமே தவிர்த்து நம்ம கூட பிறந்த
சகோதரர்கள்கிட்ட சகோதரிக்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டே இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சேரவே மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஐக்கியமாக இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீ இது சரியில்லை, இது பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா இந்த பொண்ணு குற்றம் கண்டுபிடிச்சினே இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டை நம்ம இழந்துருவோம். அதனால் நம்ம கரெக்டாக இருக்கோமே தான் பார்க்கணுமே தவிர்த்து அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா நம்ம பார்க்க வேணாம். ஓகேங்களா? புத்தி சொல்கிறது இப்போ தப்பு பண்ணுறாங்க, நம்ம கண்ணுக்கு எதிரே நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ணுறாங்க, நம்ம போயிட்டு இது தப்பு, இதில் தப்பு பண்ணக்கூடாது, இது ஏசப்பாக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நம்மளுடைய தம்பியோ தங்கச்சியோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள குற்றம் கண்டுபிடிச்சின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தவறான காரியம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நாம் எதை சோதித்து அறிய வேண்டும்? ஆ, மற்றவர்களின் விசுவாசத்தை. ஆ, நம்முடைய விசுவாசத்தை. இ, மற்றவர்களின் அறிவை. இ, நம்முடைய செல்வத்தை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன், உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும். என்னென்னா, நீங்கள் ஆப்ஷன்லாம் எழுதாதீங்க, சரியான விடையை மட்டும் எழுதி அனுப்புனா போதும். எல்லா ஆப்ஷனையும் எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா சில்ட்ரன்?